மகிமை உண்டாவதாக. ரோம நிருபக்காரர் 8ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படிக்கு தேவன் அவரை நமக்காக தந்தருளி இருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக அவர் தந்திருக்கிறார். அவர் முதற் பேரானவராக நமக்காக கொடுக்கப்பட்டதினாலே நாம் எல்லோரும் தேவனுடைய குமாரர், இயேசு கிறிஸ்துவுடைய இளைய சகோதரர் என்ற இடத்துக்கு நாம் வருகிறோம். இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரனாக தன்னுடைய ஜீவனை முன்குறிக்கப்பட்ட நமக்காக அவர் வைத்ததினாலே சகோதர சிநேகம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 15-16 வசனங்களிலே தன் சகோதரனை பயக்கிறவன் அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை என்று 15ஆம் வசனத்தில் சொல்லி 16ஆம் வசனத்திலே அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக தந்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம், சகோதரருக்காக நாம் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். நாம் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் என்றால் நாம் நம்முடைய சகோதரரை பாய்க்கக்கூடாது. நாம் நம்முடைய சகோதரரில் அன்பு கூற வேண்டும். நம்முடைய சகோதரர் என்று சொல்லும்போது எழுத்தின்படி பிறந்தவர்களை நான் குறிப்பிடவில்லை, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர் என்ற இடத்திலே நான் குறிப்பிட்டேன். நாமும் அவர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நம்மிடத்திலே நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை வைப்பார், உன் சகோதரன் எங்கே என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு நாம் அன்பினாலே அந்த சகோதரருக்கு உத்தரவாதம் செய்திருக்க வேண்டும். யூதா தன் சகோதரனாகிய பெஞ்சமினுக்கு உத்தரவாதம் செய்தான். யோசேப்பு அல்ல, யூதா தான் உண்மையான சகோதரன். பெஞ்சமின் யோசேப்போடு உடன் பிறந்தவனாக இருக்கலாம், ஆனால் யூதா தான் அவனுடைய உண்மையான சகோதரன். அதனால்தான் யூதா கோத்திரத்தோடு பெஞ்சமின் கோத்திரம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருந்தது எருசலேமிலே. சகோதரன் யோசேப்பு அல்ல. நாம் அதை போல சகோதரருக்காக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு உத்தரவு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். யூதா பெஞ்சமினுக்காக தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தான். ஆனால் காயின் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று பதில் சொன்னான். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சகோதரை குறித்து கேட்கும் பொழுது நம்முடைய பதில் யூதாவை போல இருக்க வேண்டும். நம்முடைய பதில் காயினை போல இருக்கக்கூடாது என்பதாக இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். இயேசு நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பிலே நாம் கடனாளிகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.